வெல்கம் படிஸ். நம்ம இன்னைக்கு எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல இப்போதைக்கு ரீசெண்டா ரிலீஸ் ஆகி பயங்கர வைரலா போயிட்டு இருக்கிற துரந்தர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தை வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இப்போ ரீசெண்டா வந்து ஒரு பார்த்துட்டு அவர் வந்து என்னைய பார்க்க சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, ஸோ பேசிக்கா இந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி துரந்தர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்ப்போம். ஸோ துரந்தர்னா எக்ஸ்பர்ட் இல்லை லீடர்னு அர்த்தம். ஸோ இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த படத்தோட கேஸ்ட்டை பற்றி பார்த்தோம்னா, நம்ம மாதவன், சஞ்சய் தத்து, அதுக்கப்புறம் பாபி டியோல், சாரா அர்ஜுன், ரன்வீர் சிங். ஸோ பேசிக்கலாக இவங்க தான் கேஸ்ட்டு. ஸோ மெயின் கேஸ்ட் இவங்க தான். இவங்களை 5 பேரை மையமாக வச்சு தான் படமே நகருது. அவங்கள சுற்றி சில மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இந்த படம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 1999 நம்ம இந்தியாவில் வந்து இந்தியன் ஏர்லைன்ஸில் வந்து ஒரு ஃப்ளைட்டை வந்து ஹைஜாக் பண்ணுறாங்க பாகிஸ்தான் டெரரிஸ்ட். ஸோ அந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டு சில குறிப்பிட்ட டெரரிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட்கிட்ட. ஸோ இந்த ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த படமே ஆரம்பிக்குது. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் இந்த படம் ஆரம்பிக்குது. ஸோ இந்த டெரரிஸ்ட் வந்து இப்படி ஒரு ஆர்டர் போடுறாங்க இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு, இப்படி எங்களோட பாகிஸ்தான் டெரரிஸ்ட், அதாவது உங்களுக்கு கீழே இருக்க 5 பாகிஸ்தான் டெரரிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட. இதை வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வேறு வழி இல்லாமல் பண்ணுது. ஏன்னா பிளேனையும் ஹைஜாக் பண்ணியிருக்காங்க, பிளேனில் உள்ள நிறைய பேசஞ்சர்ஸோட லைஃப்ஸ் வந்து ரிஸ்கில் இருக்குது அப்படின்ட்டு அதை கன்சிடர் பண்ணிவிட்டு இவங்க சொல்கிற டெரரிஸ்டெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம மாதவன் இருக்கார்ல, அவர் வந்து இந்த இந்தியன் இன்டெலிஜென்ஸில் வந்து ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கார். அவர் வந்து இதெல்லாம் நடக்கிறத வந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். ஸோ பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அவர் வந்து அங்கே உள்ளே இருக்கிற கவர்மெண்ட்டுக்கிட்டலாம் வந்து நிறைய சஜஷன் சொல்கிறாரு. இதை மாதிரி வந்து நேரத்தில் வந்து நம்ம வந்து ஒன்று ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷன் உடனே வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அங்கே, அதாவது ஃப்ளைட்டுக்குள்ளே உடச்சிட்டு போயிட்டு உள்ளே வந்து பேசஞ்சர்ஸை சேவ் பண்ணணும், டெரரிஸ்ட்லாம் கொண்டுட்டு அப்படிங்கிறாரு. ஆனால் அதுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஒத்துக்க மாட்டேங்குது. ஸோ அதை வந்து ஒத்துக்காமல் இருக்கிறதுனால அடுத்தது இன்னொன்று ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதுதான் என்னதுன்னா ஆப்ரேஷன் துரந்தர். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆப்ரேஷன் துரந்தரில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு எக்ஸ்பர்ட் இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட ஒரு இன்சைடரை வந்து நம்ம வந்து பாகிஸ்தான் டெரரிஸ்ட் இது கேம்புக்குள்ளே வந்து நம்ம வந்து இம்ப்ளான்ட் பண்ணோம். அது வந்து வருஷ போக்கில் வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் அளிக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் வர டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம தடுக்கிறதுக்கு வந்து இது மெயினாக வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து ஒரு ஐடியாவை வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டும் இதை ஒத்துக்கிட்டு நம்ம ரன்வீர் சிங்கை தான் அனுப்புகிறாங்க பாகிஸ்தானுக்கு. ஸோ அவர் தான் அந்த துரந்தர் லீடர் எக்ஸ்பர்ட். அவரை தான் நம்ம கவர்மெண்ட் வந்து பாகிஸ்தானுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ கதை இங்கேருந்து தான் நவுறுது. ஸோ நம்ம ரன்வீர் சிங் வந்து அங்கே போகிறாரு பாகிஸ்தானுக்கு. பாகிஸ்தானில் போயிட்டு அங்கே லயாரின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே லயாரிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட கடையில் வந்து கொஞ்ச நாளைக்கு வேலை செய்கிறாரு. அப்புறம் அங்கே அப்சர்வ் பண்ணுறாரு என்னென்ன நடக்குது, கவர்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிய வருது அங்கே வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர், அதாவது ஒரு கேங் இருக்குது. அந்த கேங்கோட லீடர் தான் யாருன்னு நம்ம பார்த்தோம்னா அக்ஷய் கண்ணா. ஸோ அக்ஷய் கண்ணாவோட பேர் என்னது இந்த படத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா ரெஹ்மான் டெக்கைத். ஸோ இந்த டெக்கைத் கேங்கில் வந்து அவர் சேர்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் தான் இந்த டெக்கைட் ஃபேமிலியில் வந்து ஒரு ஃபேமிலி இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. அந்த ஃபேமிலி இஷ்யூவை வந்து இவர் சால்வ் பண்ணி வைக்கிறாரு. ஸோ இந்த ஃபேமிலி இஷ்யூவை சால்வ் பண்ண உடனே நம்ம அக்ஷய் கண்ணா, அதாவது ரஹ்மான் டெக்கைத்துக்கு வந்து இவர் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வருது. சரி, இவன் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு இவரோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இவர் கேங்குள்ளே சேர்த்துக்கிறாரு அவர். அதுக்கப்புறம் அந்த கேங்லேயே இவர் வந்து ஒரு இன்சைடராக இருக்கார். அதுக்கப்புறம் அந்த ரஹ்மான் டெக்கைத், அதாவது அக்ஷய் கண்ணாவோட கேங் எப்படி வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போகுது அப்படிங்கிறது வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ பேசிக்கலாக இவர் ஃபர்ஸ்ட் ஒரு கேங்ஸ்டராக இருக்காரு. அதுக்கப்புறம் அப்பவுமே கொஞ்சம் பாலிடிக்ஸ் இன்வால்வ் ஆகுறாரு. அதுக்கப்புறமா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கிறாரு. அதாவது அந்த லயாரியிலேயே அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து ஒரு மெயின் பொலிட்டிஷியனோட சேர்ந்து வந்து நடத்துறாரு. அதில் வந்து வின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாரு பாலிடிக்ஸில், அங்கே பாகிஸ்தான் பாலிடிக்ஸில். அதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படி வந்து அவர் இந்த கன் டீலிங்ஸ்லாம் பண்ணுறாரு, இந்த கேஷ் ஃப்ளோலாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாரு, இந்த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எப்படி இன்வால்வ் ஆகிறாரு அப்படிங்கிறது தான் மெயினான கதையே. ஸோ இந்த கதையில் வந்து
இந்த ரன்வீர் சிங், அதாவது இந்த இன்சைடர் ரன்வீர் சிங் வந்து எப்படி அவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இந்த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் தடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த துரந்தரோட ஹோல் பிளாட்டு. ஸோ பேசிக்கலாக ரன்வீர் சிங் வந்து இந்த ஃபோர்கமிங், அதாவது அப்கமிங் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ், ஆக்சுவலாக 1999 அப்புறமா நம்ம பார்த்தோம்னா நிறைய டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம இந்தியாவில் நடந்திருக்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா டெல்லி பார்லிமெண்ட் அட்டாக்கு, அதுக்கப்புறம் மும்பை தாஜ் அட்டாக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அவர் அந்த கேங்கில் இருக்கிற நேரத்தில் தான் நடக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து அவர் எப்படி வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறாரு, எப்படி வந்து இந்த கேங்கை தடுக்கிறாரு, இதை வந்து இந்த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணாரா அப்படிங்கிறது தான் கதை. ஸோ இந்த படத்தில் வந்து இன் அண்ட் அவுட், அதாவது இந்த டெரரிசம் ஆக்டிவிட்டீஸில் நடக்கிற எல்லாத்தையும் வந்து ராவாக காட்டுறாங்க, பயங்கர ராவாக காட்டுறாங்க. அதாவது எப்படி ஒரு டெரரிஸ்ட் கும்பல் ஃபார்ம் ஆகுது, எப்படி அவங்களுக்கு வந்து இந்த கேஷ் ஃப்ளோ நடக்குது, எப்படி கன் டீலிங்ஸ் நடக்குது, எப்படி டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸில் அவங்க இன்வால்வ் ஆகிறாங்கிறத ராவாக காமிச்சிருக்காங்க, பயங்கர ராவாக காமிச்சிருக்காங்க அதுவும். ஸோ இந்த மும்பை தாஜ் அட்டாக் நடக்கிற இடத்துலலாம் வந்து இந்த டெரரிஸ்ட் நடுவில் கான்வர்சேஷன் நடந்திருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஃபுல்லாக காமிக்கிறாங்க. அதாவது ஸ்க்ரீனில் வந்து அந்த கான்வர்சேஷனையே போட்டு காமிக்கிறாங்க எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது. அதெல்லாம் நம்மளுக்கு பார்க்கும்போது பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா ஒரு டெரரிஸ்ட் வந்து என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க, அவங்க வந்து என்ன மைண்ட் செட்டில் வந்து அவங்க எல்லாத்தையும் பண்ணுறாங்கங்கிறத வந்து தெளிவாக இதில் காமிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து அக்ஷய் கண்ணா வந்து ரஹ்மான் தக்கேட்டா நடிச்சிருக்காரு. அவர் வந்து மொரட்டா சம்பவம் பண்ணுறாரு, அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு பயங்கரமாக. நம்மளுக்கு இங்கே கமல்ஹாசன் ஒரு கேரக்டர் எடுத்தால் எப்படி அப்படியே வாழுவாரோ, அந்த கேரக்டருக்கு வந்து பயங்கரமாக ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு அக்ஷய் கண்ணா. ஏன்னா அவர் லுக்ஸாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து கோர் டு த பெர்ஃபெக்ஷன். அப்படி இருக்கு, பயங்கரமா இருக்கு ஒரு நடிப்பு எல்லாமே. ரன்வீர் சிங்கும் இங்க பயங்கரமா நடிச்சிருக்காரு இந்த படத்துல. அதாவது அவர் கொடுத்துருக்கிற கேரக்டருக்கு பயங்கர ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் சாரா அர்ஜுன் வந்து யாருன்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம விக்ரமுக்கு இந்த தெய்வ திருமகள்ல குழந்தையா நடிச்சாங்களே, அவங்க வந்து இப்போ வந்து பெருசா வளர்ந்து குமரியாவே ஆயிட்டாங்க. அவங்க வந்து ரன்வீர் சிங்குக்கு ஜோடி போட்டு இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஸோ பாபி தியோல் யாருன்னு பார்த்தோம்னா, அவர் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு மெயின் பொசிஷன்ல இருக்காரு. அவர் வந்து இந்த ரஹ்மான் தக்கேத் வந்து எப்போ தூக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் வந்து கேஸ்ட்டு. இந்த கேஸ்ட்டை வச்சுட்டு வந்து பயங்கரமான ஒரு கதையை சூப்பராக நவுத்திருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் வைஸ் இந்த படத்தில் பார்த்தோம்னா எல்லாமே பெர்ஃபெக்ஷன் டு த கோர். ஏன்னா ஸ்டோரி ஆகட்டும், ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், மியூசிக் இருக்கட்டும், இல்லாட்டி ஸ்டண்ட் இருக்கட்டும், இல்லாட்டி கேமரா ஒர்க் இருக்கட்டும், எல்லாமே வந்து பெர்ஃபெக்ஷன் டு த கோர். ஏன்னா ஒரு ஆர்ட் மேலே வந்து இவ்வளோ லவ் வச்சுருக்கிறவங்களால மட்டும்தான் இப்படி ஒரு படத்தை வந்து எடுக்க முடியும். ஏன்னா எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு இந்த படத்துக்கு. ஸோ இந்த டைரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா ஆதித்யா தர். ஸோ இவரே தான் இந்த படத்துக்கு வந்து கோ ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. ஸோ பேசிக்காக வந்து இந்த படத்துக்கு வந்து அவங்களே காசு போட்டு அவங்களே டைரக்ட் பண்ணுறவங்க வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு, அதாவது அந்த ஆர்ட்டுக்காக வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு அவங்க ஒரு படத்தை எடுப்பாங்க. அது வந்து இந்த படத்தில் வந்து பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுவும் இந்த படத்தில் வந்து மெயினாக நம்ம கவனிக்கிறது வேண்டிய என்னதுன்னா, ஸ்டண்ட் வந்து பயங்கரமாக இருக்குது இந்த படத்தில். ஸ்டண்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு சேசிங் ஃபைட் வரும். அந்த ஃபைட் வந்து இவ்வளோ ராவாக எடுக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து நான் வந்து நினச்சே பார்க்கல. நம்ம வந்து நினச்சே பார்த்துருக்க மாட்டோம். அப்படி வந்து அந்த ஸ்டண்ட் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு இன்டகிரேஷன் சீன் வரும். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இன்சைடர் நினச்சி ஒரு ஆளை வந்து பிடிச்சி வச்சுருவாங்க. பிடிச்சி வச்சுட்டு அந்த ஆளை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த டார்ச்சரை வந்து நம்மளால் பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு மோசமான ஒரு டார்ச்சர், அந்தளவுக்கு ஒரு மோசமான ட்ரீட்மெண்ட்டு நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அதெல்லாம் பார்க்குற நேரத்தில் நம்மளுக்குலாம் வந்து மனசே வலிக்குது. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஒரு மோசமான ஒரு டார்ச்சர். ஸோ அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸில் வர ஃபைட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்குது இந்த படத்தில். ரத்தம் வந்து தெரிக்குது. ஸ்டண்ட்டில் தான் பார்த்தோம்னா அந்த கசாப் கடை தான் அப்படியே ரத்தம் சதக்குன்னு தெரியுது பயங்கரமாக. டரண்டோக்கே டஃப் கொடுப்பாங்க போல். அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து ஸ்டண்ட்டும் இந்த டார்ச்சர் சீன்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மியூசிக் வந்து செம அட்வான்டேஜ் இந்த படத்துக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோம்னா இந்த ஒரு ரீல்ஸ் ஒன்று வைரலாக போயிட்டு இருக்கு அக்ஷய் கண்ணாக்கு. அதாவது அவர் டான்ஸ், அவர் என்ட்ரி ஆவார். அந்த நேரத்தில் ஒரு டான்ஸ் வந்து ஒரு வைரலாக போகும். அதுக்கு வந்து இந்த மியூசிக்கும் ஒரு மெயின் காரணம். ஸோ மியூசிக்கும் வந்து பக்காவாக மேட்ச் ஆகிருக்கு இந்த படத்துக்கு. ஸோ இதை மாதிரி எல்லாமே இந்த படத்துக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அப்படியே எல்லாமே வந்து டெக்னிக்கல் வைஸில் வந்து எல்லாருமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் தான். இந்த படத்தை வந்து எடுத்ததுக்கே ஒரு தைரியம் வேணும் இந்த டேரக்டருக்கு. ஸோ டைரக்ஷன் வைஸும் நம்ம குறை சொல்ல முடியாது. பயங்கரமாக
தலைவர் கலக்கியிருக்காரு. நம்ம டைரக்டர் ஆதித்ய தர் வந்து சூப்பராக எடுத்திருக்காரு இந்த படத்தை. ஸோ இந்த படத்தை வந்து நம்ம எல்லாரும் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால், ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால், ஃபேமிலியோட போய் பார்க்காதீங்க. யாருக்கு வந்து கொஞ்சம் மனசுல தைரியம் இருக்கோ, யார் வந்து கொஞ்சம் இந்த பிளட்ல உள்ள பிளட் வயலன்ஸ்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அவங்க மட்டும்தான் இந்த படத்தை போய் பாருங்க. ஃபேமிலியா நான் போய் வீக்கெண்ட் என்ஜாய் பண்றேன்ட்டு இந்த படத்துக்கு போனீங்கன்னா நீங்க என்ஜாய்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து எப்படின்னா இந்த வெற்றிமாறன் படம் மாதிரி தான். கொஞ்சம் அதுல வந்து கொஞ்சம் டார்ச்சர் சீன்ஸ் இருக்கும். இதுல டார்ச்சர் சீன்ஸ் தான் இருக்கும் படத்துல ஃபுல்லாவே. அதே மாதிரி ஸ்டண்ட்டு ரத்தம் தான் ஃபுல்லாவே இந்த படத்துல இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு டெரரிசம் கலந்த ஒரு கதை. ஸோ அப்படிதான் இருக்கும். ஸோ இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போங்க. இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படம் வந்து கொஞ்சம் லென்த்தான படம், 3.5 hours படம். அதாவது நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே வந்து இதுதான் பெரிய படம்னு நினைக்கிறேன். தமிழையும் சேர்த்து சொல்றேன். 3.5 hours சாலிடா இந்த படம் வந்து ஓடுது. இதுல இந்த படத்திலேயே ஒரு சின்ன மைனஸ்னா நம்ம ஒன்று இதை தான் சொல்லலாம் போல. ஏன்னா லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த படம் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆனால் நம்மளுக்கே தோணுது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் எடிட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நம்ம ரன்வீர் சிங்குக்கு அதுக்கப்புறம் இந்த சாரா அர்ஜுனுக்குலாம் நடுவில் வர லவ் சீன்ஸ்லாம் நிறைய இடத்துல ட்ரிம்மே பண்ணி விட்டுருக்கலாம். ஏன்னா அதெல்லாம் தேவையில்லாமல் நடுவில் வச்ச மாதிரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த கொஞ்சம் லேக் கொஞ்சம் இருக்கு. ஸோ இந்த படத்தை வந்து நம்ம கொஞ்சம் பேஷன்ஸோட பொறுமையாக நம்ம பார்த்தோம்னா இந்த படம் வந்து செம ஒர்த்து வாட்சிங்கு. ஸோ இந்த படத்தை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ துரந்தர் ஒர்த் வாட்சி ஃபிலிம் கண்டிப்பாக பார்க்கலாம்.